நம்மளுடைய சேனலில் எப்போவுமே இந்த ராசி பலன் அதனோடு இணைச்சி இங்கே கிரகப்பெயர்ச்சி பலன்கள்லாம் இங்கே சொல்கிறதே கிடையாதுங்க. காரணம் ஏன் அப்படின்னா, இந்த ராசி பலன் கிரகப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமான ஃபேக்கான ஒரு விஷயங்கள், மக்களை அடிமுட்டாளாக்குகின்ற ஒரு செயல். ஒரு மனிதனுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது ஏற்கனவே ரிசர்வேஷன் செய்யப்பட்ட ஒரு டிக்கெட். அதில் நமக்கான காலாவதி நேரமும் நாம் போய்கிட்டு இருக்கிற இங்கே ரூட்டும் அதனோடு மட்டுமல்ல, நாம் எங்கே இறங்க போகிறோம் அப்படிங்கிறதும், நாம் இறங்கும் வரைக்கும் நமக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியினுடைய இங்கே வசதிகள் வரைக்கும், சரிங்களா, ஸ்லீப்பரா இல்லைன்னா ஆர்டினரி சீட்டா அப்படிங்கிறது வரைக்கும், அந்த பயணிக்கின்ற அந்த இருக்கையினுடைய வசதிகள் வரைக்கும் நமக்கு A to Z நமக்கு சொல்லப்பட்ட ஒன்றாக இருக்கும். இந்த தகவல் நம் கையில் இருக்கும்போது, நமக்கவே ஒரு ரிசர்வேஷன் டிக்கெட் நம்ம கையில் இருக்கும்போது, புதிதாக அச்சிடப்படுகின்ற அந்த டிக்கெட்டுகள் அப்படிங்கிறது இதே பயணத்தில் நம்மோடு இணைய இருக்கின்ற புதிதாக வருபவர்களுக்கு மட்டும்தான் அது பயன்படுமே தவிர்த்து, சரிங்களா. காரணம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுயஜாதகம் என்பதே இந்த பிரபஞ்சத்திலிருந்து தான் எடுக்கப்பட்ட ஒன்று. அதே போல் தான் டிக்கெட் கவுண்டர் ஒன்று தான். ஆனால் நமக்கு ஏற்கனவே ரிசர்வேஷன் டிக்கெட் அப்படிங்கிறது இங்கே அச்சிட்டு கொடுத்தாச்சு. அதற்கு பிறகு இப்போது நடக்கின்ற கிரகப்பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது யாருக்கு உதவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிதாக பயணிக்கக்கூடிய வாழ்க்கைங்கிற ஒரு புதிதான ஒரு பயணத்தை தொடங்கக்கூடியவர்களுக்கு அது பயன்படும். புரிஞ்சுதா உங்களுக்கு? உங்கள் கையில் இருக்கிற ரிசர்வேஷன் டிக்கெட்டை வச்சுட்டு நீங்கள் அங்கே டிக்கெட் கவுண்டரில் அச்சிடப்படுகின்ற அந்த டிக்கெட்டுகளையும் இணைச்சி பார்த்து இங்கே உங்களுடைய பயண காலங்களை இங்கே ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா, இதனோடு அதை பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறது அடிமுட்டாள்தனம் அப்படிங்கிறது இப்போது உங்களுக்கு புரியுதா? சுயஜாதகம்னா என்ன, இங்கே கோச்சார கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இதை விடையும் தெளிவாக எந்த ஒரு ஜோதிடரும் சொல்ல முடியாது. இப்படி நேற்றைய தினத்தில் நடந்த இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது, குரு என்பவர் கடகத்திலிருந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு வருகிறார். சரி, கடகத்திலிருந்து இங்கே புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு அவர் வரார் அப்படின்னா, இந்த நிகழ்வு இப்போ எந்த விதத்தில் ஒரு உன்னதமான ஒரு செயல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னுடைய சுபகிரகமான இந்த குரு என்பவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் வருகின்ற போது அவர் இங்கே வர்க்கோத்தம நிலை முதலில் அடைவார். சரிங்களா. அப்போது வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது ஒரு கிரகம் இங்கே நீச்சம் பெற்றாலே அந்த கிரகம் உச்சம் பெற்றதற்கு சமமான பலன்களை செய்யும். இதனோடு கூடி அந்த கடகத்தில் குரு என்பவர் உச்சம் பெற்ற நிலையை அடைவார். அப்போது அப்படிங்கிற ஒரு உச்ச வர்க்கோத்தமத்தில் தன்னுடைய சுயச்சாரத்தில் இங்கே அமர்ந்திருக்க இந்த ஒரு அரிதான ஒரு நாளில், சரி, நாளைய தினத்தில் ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு, அதான் நாளைய தினம், அதனோடு இணைந்து நாளை மறுநாள் ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2026, சரிங்களா, இந்த இரண்டு நாட்களிலும் ஒரு அபரிவிதமான ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த குரு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. அந்த 2 நாட்களும் அது நிகழுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம ரொம்ப நுணுக்கமாக, சரிங்களா, இந்த 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு நாளைய தினத்தில் இரவு 9:11 முதல் 9:23 வரைக்கும், அப்போது என்ன இருக்குது பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் தோராயமாக இந்த நேரங்களில் பிறக்கக்கூடிய குழந்தை, அந்த 10 நிமிஷ கால இடைவெளிக்குள் பிறக்கின்ற இந்த குழந்தைகள் என்பது இந்த புவியில் நிச்சயமாக இங்கே மகா கோடீஸ்வர யோகத்தை பெற்றே தீரும். அதில் துளியளவும் இங்கே மாற்றுகிறது இல்லை. இப்போது நம்ம எதுக்காக அந்த தம்ப்லைன் வைத்தோம் அப்படிங்கிறது இங்கே புரியுதா? முதல் நிலையாக இங்கே மகா தனயோகத்தை பெறும் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே 2, 9, 11 லக்னாதிபதி தொடர்பு அப்படிங்கிறது இங்கே நிகழ்கிறதா? அப்போது இந்த பர்டிகுலர் டைமில் அது நிகழ்கிறதா அப்படின்னா இல்லை, சரிங்களா. இங்கே அதைவிடவும் மிகவும் உன்னதமாக கிரகமாளிகா யோகம் என்று சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு யோகத்தில் இந்த குழந்தை இங்கே பிறக்கும். தினத்தில் இரவு 9:11 முதல் 9:23க்குள் பிறக்கின்ற இந்த குழந்தைக்கு கிரகமாளிகா யோகம் என்கின்ற உன்னதமான யோகம் என்பது இங்கே செயல்படும். அதனோடு மட்டுமல்ல, அந்த குழந்தை என்பது இங்கே தனுசு லக்னமாக இங்கே இருக்கும். இந்த லக்னம் என்பது 2 மணி நேரம் இங்கே பயணிக்குங்க, சரிங்களா. அதனால் 7:25 ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கே 9:25 வரைக்கும் இருக்கும்.
சரிங்களா? அப்போ 2 மணி நேரத்தில் நீங்கள் எடுக்கலாமே, ஏன் இதில் 10 நிமிஷம்னு பர்டிகுலராக சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னம் என்பது 26 பாகை அப்படிங்கிறதுக்கு மேலே தான் வர்க்கோத்தம நிலைக்கு அவர் வருவார். அப்போ இங்கே லக்னம் என்பது 26 பாகைக்கு மேல் வர்க்கோத்தமம் ஆகும். அப்படின்னா ராசியில் மொத்தமே 30 பாகைகள் தான், சரிங்களா? அதில் இந்த 11 நிமிஷங்கள் அப்படிங்கிறது இங்கே வரும். அது நாளைய தினத்தில் இரவு 9:11 முதல், சரிங்களா, இங்கே 9:23 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ லக்னமும் இங்கே வர்க்கோத்தம நிலை, லக்னமும் வர்க்கோத்தம நிலை, லக்னாதிபதியும் உச்ச வர்க்கோத்தம நிலையில் இங்கே அமரப்பெற்றிருப்பது ஒரு ஆகச்சிறந்த ஒரு யோகம், சரிங்களா? அதற்கு கூடுதலாக இங்கே 2ஆம் பாவகத்தில் சந்திரன் என்பவர் அமரப்பெற்றிருப்பார். இந்த சந்திரன் என்பவர் இந்த லக்னத்திற்கு 8 அப்போ 8 கொண்டு இங்கே 2ல் கொடுத்துருக்குறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னாதிபதி என்பவரே இங்கே 8ஆம் பாவகத்தில் தான் உச்ச வர்க்கோத்தம நிலையில் அமர்ந்திருக்கிறார். அதனோடு மட்டுமல்ல, இந்த சந்திரன் அமர்ந்த பாவகம் இந்த குழந்தைக்கு மகர ராசியாக இங்கே வந்து விடுவதால், இந்த மகர ராசியினுடைய ராசி அதிபதியான சனியும் இந்த குருவினுடைய 9ஆம் பார்வையிலும், அதனோடு மட்டுமல்ல இந்த 2ஆம் பாவகத்தில் இருக்கின்ற சந்திரனும், சரிங்களா, இந்த குருவினுடைய 7ஆம் பார்வையான சமசப்தம பார்வையில் இருப்பாங்க. அப்போ ராசி மற்றும் ராசிநாதன் இருவருமே உச்ச நிலையில் இருக்கின்ற, வர்க்கோத்தம நிலையில் இருக்கின்ற இந்த குருவால் பார்க்கப்படுவார்கள். சந்திரன் 7ஆம் பார்வையாலும் சமசப்தம பார்வையாலும், இந்த சனி என்பவர் இங்கே 9ஆம் பார்வையாலும் இங்கே பார்க்கப்படுவார். இது ஒரு ஆகப்பெரும் ஒரு யோகம். அப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், சரிங்களா, இந்த நாளைய தினத்தில் இந்த லக்னம் அப்படிங்கிறது இரவு 9:25க்கு மேலே இங்கே மகரமாகவே வருமே. அப்போ லக்னமும் லக்னாதிபதியும் ராசியும் ராசி அதிபதியும் இங்கே 4 பாவகங்களுமே, சரிங்களா, லக்னமும் ராசியும் ஒன்றாயிரும். அதே போல் இங்கே ராசிநாதனும் லக்னாதிபதியும் ஒன்றாயிருவாங்க. அப்போது இங்கே மகரமும் யாரால் பார்க்கப்படும்? மகரமும் இந்த உச்ச குருவால் பார்க்கப்படுமே. அதனோடு இணைஞ்சு இங்கே லக்னாதிபதியும் ராசிதிபதியுமான இந்த சனியும் இந்த குருவால் பார்க்கப்படுமே. அப்போ இதை விட அது டாப் மோஸ்ட் யோகமாக இருக்குமே. அது லக்னத்தில் இருந்தே இந்த கிரகமாளிகா யோகத்தை இங்கே தொடங்குமே. அது இதை விட டாப் மோஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, சரிங்களா. இங்கே என்ன பொசிஷன் இங்கே ஆகும் அப்படின்னா, இங்கே ஒரு ஜாதகத்தில், சரிங்களா, இந்த கிரகமாளிகா யோகம் என்பது இங்கே ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதையை போன்றது. அந்த ஜாதகனுக்கு வருகின்ற தசா புத்திகள் தான் அந்த விதையை முளைக்கச் செய்கின்ற மலையை போன்றது. அப்போது அந்த ஜாதகத்தில் யோக தசை வரலை அப்படின்னா அங்கே மழையே இல்லை. அந்த விதை என்பது இங்கே வீரியமாக முளைத்து தளிர் விடாது. இந்த கிரகமாளிகா யோகம் என்பது இங்கே வேலை செய்யாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போது இந்த லக்னத்திற்கும் யோகாதிபதியினுடைய தசா வர வேண்டும் என்பதற்காகவும், அதே நேரத்தில் இந்த லக்னத்தை இங்கேருந்து எடுக்க முடியாது, சரிங்களா. ஏன்னா கிரகமாளிகா யோகம் என்பது லக்னத்திலிருந்து தொடர்ந்து, லக்னம் அல்லது லக்னத்திற்கு அடுத்த பாவகத்திலிருந்தே தொடர்ந்து இங்கே என்ன இருக்கணும்? கிரகங்கள் இங்கே மாலையை போன்று அமைய பெற்றிருக்கணும். அப்போ இங்கே கிரகங்கள் மாலையை தொடுத்த பூக்களை போன்று தொடர்ந்து இருக்கணும். அப்போ இங்கே லக்னம் இருக்குது, சரிங்களா, இங்கே லக்னம் அமைஞ்சிருக்கு, இதற்கு அடுத்தது கேப் இல்லை. அப்போ இது கிரகமாளிகா யோகம்தான். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன்னா இடையில எந்த கேப்புகள் எதுவுமே இங்கே இருக்காது. அதனால் இந்த கிரகமாளிகா யோகம் இது அல்ல. லக்னத்திலிருந்து தான் கிரகமாளிகா யோகம் தொடங்க வேண்டும் என்கின்ற அவசியம் அல்ல. இதே இது இங்கே விருச்சகத்தில் அந்த லக்னம் விழுந்துச்சுன்னா கிரகமாளிகா யோகம் இங்கே கிடையாது. ஏன்னா லக்னத்துக்கு அடுத்த பாவகத்தில் கிரகம் இல்லை. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால் நாம் ஏன் இந்த மகர லக்னமாக இங்கே எடுக்காமல், அது மகர லக்னமாக நாம் இங்கே எடுக்கும்போது வருகின்ற தசா என்னவாக இருக்கும்? முதல்ல சூரிய சந்திரனுடைய தசைகள் வரும், சரிங்களா. 2 வருஷம் இங்கே சூரிய தசை வருது அப்படின்னா அவயோக தசை. அதற்கு அடுத்த 10 வருஷம் இங்கே, அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய 10 வருஷம் சந்திர தசை அவயோக தசை. அதற்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசை கொடூரமான அவயோக தசை, சரிங்களா. ஏன் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மகரம் அப்படிங்கிறது இங்கே சரலக்னம். இந்த சரலக்னத்திற்கு 11ஆம் பாவகத்தின் அதிபதி அப்படிங்கிறவர் பாதகஸ்தானத்தின் அதிபதி. அப்போ பாதகாதிபதியினுடைய தசை. இதற்கு அடுத்ததாக வரக்கூடியது தான் இங்கே என்னவாக இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த ராகுவோட தசை 2ஆம் பாவகத்தில் இருக்கிறார். அதுலேயும் ராகு 2ல் தான் இருக்கிறார்,
சரிங்களா? அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய தசை இங்கே என்னவாக இருக்கும்? அந்த தசை வரும். அப்போ இந்த குருவோட தசையும் இங்கே 12ஆம் பாவகத்தின் அதிபதியோட தசை தான். கிரகமாளிகா யோகம் என்கின்ற வீரியமான விதை இருக்கும் என்பது இங்கே முளைத்து வீரியமான மரமாகி நிழல் கொடுக்கும் அளவிற்கு, பலன் கொடுக்கும் அளவிற்கு, காய்கனிகள் கொடுக்கும் அளவிற்கு இந்த தசா புத்திகள் அங்கே வேலை செய்யாது. அவயோக தசா, சரிங்களா? அதுதான் நம்ம சொல்கிறோம். எந்த ஒரு ஜாதகத்திலும் இருக்கின்ற யோகங்கள் என்பது விதையை போன்றது. அதில் வருகின்ற தசா தான் அந்த மலையை போன்றது. அந்த விதை என்பது மரமாகி கனி கொடுக்கின்ற வரைக்கும் அந்த தசா புத்திகள் தான் அதற்கு உயிர் என்கின்ற நீரோட்டத்தை கொடுக்க வேண்டும். இதை விட கிளியர் கட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியாது. அதுலேயும் அதனால தான் நம்ம லக்னத்தை தனுஷாக இங்கே கொடுத்துருக்குறோம். ரொம்ப ரொம்ப உன்னதமாக பாருங்கள். 4 ஜூன் 2026 அன்று இரவு 7:25 முதல் 9:25 வரைக்குமே இங்கே தனுசு லக்னம் தான். ஆனால் அப்பவும் நம்ம அங்கே எடுக்கலை, அதையும் நம்ம எடுக்கலை. இங்கே பர்டிகுலராக 9:11 அப்படிங்கிறதுலேருந்து இங்கே 9:23 அப்படிங்கிற டைமை மட்டும்தான் இங்கே எடுத்துருக்குறோம். காரணம், இந்த லக்னாதிபதி வர்க்கோத்தமம் போல் இந்த லக்னமும் வர்க்கோத்தமமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. 8ஆம் பாவகத்தில் குரு இங்கே உச்சம் பெற்ற நிலையில் வர்க்கோத்தம நிலையில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா லக்னாதிபதி சுபகிரகமாகி சுபராகி அவர் இங்கே 8ஆம் பாவகத்தில் தனித்த நிலையில் வர்க்கோத்தம நிலையில் அமர்ந்திருப்பது தீர்க்காயுளை கொடுக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ தீர்க்க ஆயுளை கொடுக்கும் அப்படின்னா அதனோடு இணைந்து இங்கே 8 என்பது அவமானங்களை கொடுக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த 8ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர் இங்கே 2ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார். ஒரு டைமை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நீங்கள்லாம் கால்குலேஷன் போடுறதெல்லாம் விட, சரிங்களா, நம்ம இதில் ஒரு 4 ஜாதகம் எடுத்து கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இதை நாம் மட்டும் இங்கே கோடீஸ்வரர்களை உருவாக்க வேண்டாம். நான் என்னுடைய பங்குக்கு ஒரு 5 கோடீஸ்வரர்களை நான் உருவாக்கி விட்டேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வீடியோ பார்க்கின்ற எந்த ஒரு மனிதனும், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒவ்வொரு கோடீஸ்வரர்களை உருவாக்குகின்ற ரகசியத்தையும் சொல்லிவிடுவோம். சரிங்களா? அவங்களும் உருவாக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டுமே தான் இதை நம்ம பதிவிடுறோம். சரிங்களா? 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது இங்கே தனஸ்தானத்தை சொல்லக்கூடியது. அப்போ இந்த தனஸ்தானத்தை சொல்லக்கூடிய 2ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த சந்திரன் என்பவர் லக்னத்திற்கு 8ஆம் பாவகத்திற்கு அதிபதியாகி அந்த 8ஆம் பாவகத்தில் இருக்கின்ற இந்த குருவால் பார்க்கப்படுகிறார். சரிங்களா? அப்போ இந்த குரு என்பவர் இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதியும் அதனோடு இணைந்து இந்த லக்னத்திற்கு 4 என்கின்ற வீடு மனை சொத்து சுகம் அனைத்தையும் சொல்வதற்கும் இதனோடு இணைந்து லக்னத்திற்கு 4 என்கின்ற தாய்ஸ்தானத்திற்கும் உடையவராகிறார். ஆகவே இந்த குரு 8இல் அமர்ந்து வர்க்கோத்தம நிலையிலிருந்து இந்த குருவும் சந்திரனுடைய சமசப்தம பார்வை என்பது, இந்த பார்வை என்பது குழந்தைக்கும் சரி இந்த குழந்தையினுடைய தாய்க்கும் தீர்க்காயுளை கொடுப்பதாக இங்கே அமைய பெற்றிருக்கும். அடுத்ததாக, சரிங்களா, இதில் இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகமாளிகா யோகத்தில் இங்கே இடையில் ராகு கேதுக்கள் இங்கே அகப்படும் போது அதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இங்கே கையாளணும். அப்படி இல்லைன்னா இந்த ராகு கேதுக்கள் கிரகமாளிகா யோகத்தை செயல்பட விடாமல் செய்துவிடும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போது இந்த ராகு அப்படிங்கிறவர் இயல்பாகவே இங்கே 3, 6, 11ஆம் பாவகத்தில் இருப்பது நல்லது. உபஜயஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் இருக்கின்ற போது வெற்றியை கொடுக்கும். எப்படி வெற்றியை கொடுக்கும்? உபஜயஸ்தானம். சரிங்களா? அப்போது வெற்றியை இங்கே ஜெயமாய் உபயம் செய்யும். அதான் உபஜயஸ்தானம். இப்போது இந்த ராகு 6ல் இருக்கிறது என்ன தான் இருந்தாலும் ஒரு டேஞ்சரஸ் சோன் தான். 11ல் இருக்கலாம். சரிங்களா? அப்போது இந்த ராகு என்பது இந்த இடத்துல நம்ம எப்படித்தான் எடுத்தாகணும்? இந்த ராகுவை நாம் 2ஆம் பாவகத்தில் இருக்க செய்வதை விட இந்த ராகுவை இங்கே 3ஆம் பாவகமான உபஜயஸ்தானத்தில் அமர்கின்ற ராகு இயல்பாக நன்மை செய்வதற்கு கடமைப்பட்டவராக வந்து விடுவார். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ராகுவை 3ஆம் பாவகத்தில் இங்கே அமரச் செய்கின்ற வகையில் நாம் இந்த லக்னத்தை இங்கே தீர்மானிச்சிருக்கிறோம். சரிங்களா? இதற்கு அடுத்ததாக 4ஆம் பாவகத்தில் இங்கே சனி அமர்ந்திருக்கிறார்.
இந்த 4ஆம் பாவகத்தில் இங்கே சனி அமரலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த லக்னத்திற்கு 2க்கும் 3க்கும் உடையவர் சனி. அப்போது இங்கே இந்த சந்திர தசை நடக்கும். சரிங்களா? தாய்க்காரக திசை, பொதுவான தாய்க்காரக கிரகம் அப்படிங்கிறது இங்கே சந்திரன் தானே. அப்போ இந்த சந்திர தசையும் இங்கே நடக்கும். அப்போ இங்கே 4ஆம் பாவகத்தில் இங்கே சனி அமரலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இங்கே அமரலாம். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இதே சந்திரனுடைய கடகத்தில் இந்த லக்னாதிபதியும் தாயை சொல்கின்ற 4ஆம் பாவகத்தின் அதிபதியுமான இந்த குரு என்பவர் தன்னுடைய சுய சாரத்தில் வர்க்கோத்தம நிலையிலும் உச்சம் பெற்ற நிலையிலும் அமர்ந்து இந்த சனியை 9ஆம் பார்வை இங்கே பார்ப்பதால் சனியினுடைய காரகத்தில் இந்த சனி குருவினுடைய காரக அமைப்பில் இதனோட சந்திரனையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கடகத்தில் இருக்கிறார் இல்லையா. அப்போ இங்கே ஒரு விவசாயம் சார்ந்த அந்த துறைகளில் ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறதும், கால்நடையை சார்ந்த அந்த துறைகளில் தாய் என்பவளுக்கு அபரிவிதமான நன்மைகள் இந்த குழந்தை பிறந்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற இந்த சந்திர தசையில் மிகப்பெரிய அளவில் இந்த தாய்க்கு தனத்தை கொடுக்கின்ற வகையில் பேசிக் ஃபவுண்டேஷனை இந்த சந்திர தசை முதல்ல கொடுத்துரும். 2ஆம் பாவகமான தனஸ்தானத்தில் இந்த சந்திரன் இருக்க, அந்த 2ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர் இங்கே ராசிநாதனாகி குருவினுடைய வீட்டில் 4இல் இருக்க, இந்த லக்னாதிபதி குருவே இந்த 4ஆம் பாவகத்திற்கும் அதிபதியாகி இந்த சந்திரன் 2இல் அமர்ந்திருக்கின்ற இந்த சந்திரனுடைய வீட்டிலே அமர்ந்து உச்சம் பெற்ற நிலையில் இருந்து வர்க்கோத்தம நிலையும் கூடி இந்த சந்திரனை சமசப்தம பார்வையாகவும் இந்த சனியை 9ஆம் பார்வையாலும் இங்கே பார்ப்பதால் நீர்க்காரகமான விவசாயத்தில் நீர்க்காரகத்தின் வழியாகவும் அபரிவிதமான நன்மைகளை இந்த குழந்தையினுடைய தாய்க்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு யோகம் அப்படிங்கிறது இயல்பிலே கிடச்சிரும். புரிஞ்சுதா? சந்திரதசையிலேருந்து அவங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா, சந்திரதசையிலேருந்து இங்கே சனியினுடைய காரகமோ அல்லது நீர் சம்பந்தமான இங்கே துறைகளிலோ இந்த குழந்தையினுடைய தாய்க்கு ஒரு அபரிவிதமான யோகமும் லாபமும் இங்கே கிடைத்துவிடும். சரிங்களா? இதற்கு அடுத்ததாக 5ஆம் பாவகத்தில் இங்கே செவ்வாய் அமர பெற்றிருக்கிறது. இந்த செவ்வாய் என்பது இந்த 5ஆம் பாவகத்திற்கு அதிபதியாகி 5ஆம் பாவகத்தில் இங்கே அமருகின்ற போது, 5 என்பது பொதுவாகவே ஒரு ஜாதகனுடைய புத்திரஸ்தானத்தை சொல்லக்கூடியது. 5இல் இந்த செவ்வாய் இருக்கும்போது இங்கே முதல் குழந்தை அப்படிங்கிறது இங்கே ஆண் குழந்தையாக இருப்பதற்கு கடமைப்பட்டது. இப்போ தானங்க குழந்தை பிறந்துச்சு, அதுக்கு ஒரு குழந்தை தன்மையை சொல்லணுமான்னா ஒரு ஜாதகத்தில் அனைத்தையும் இங்கே சொல்லிவிட முடியும். இங்கே கோச்சார பயிற்சிக்காக காத்திருக்காண்டாம், ராசி பலனுக்காக காத்திருக்காண்டாம். காரணம் அது எல்லாம் இங்கே பந்தியில் பலமாறப்படுகின்ற ஊறுகா போல தான். அது நம்ம தான் ஆல்ரெடி இங்கே ஒரு மனிதனுடைய சுய ஜாதகம் என்பது ரிசர்வேஷன் டிக்கெட்னு தெளிவாக சொல்லிட்டோம். பின்ன அந்த குழந்தைக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை பற்றி ஏன் சொல்ல முடியாது? சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், 5ஆம் பாவகத்தில் இந்த செவ்வாய் இருக்கின்ற போது ஆண் குழந்தைகளை பெறுவதற்கான தகுதி அப்படிங்கிறது அந்த முதல் குழந்தையினுடைய தன்மையிலே கிடைத்துவிடும். அதனோடு இணைந்து ஒரு பருவ வயதில் இந்த குழந்தைக்கு செவ்வாயினுடைய தசை இங்கே வரும். சரிங்களா? அப்போது 5ஆம் பாவகத்தின் அதிபதி 5ஆம் பாவகத்தில் அமர்ந்து தசா நடத்துவது அபரிவிதமான யோகத்தை இங்கே கொடுப்பதற்கு கடமைப்பட்டதாக இங்கே மாறிவிடும். சரிங்களா? அதனோடு இணைந்து இந்த செவ்வாய் என்பவர் இங்கே பாருங்கள், இந்த சந்திரனுக்கு இங்கே 4ல் கேந்திரத்தில் அமர்ந்திருப்பார். இங்கே தாய் தந்தைக்கு, சரிங்களா, முதல்நிலையாக தாய்க்கு செவ்வாயினுடைய காரகமான இங்கே இடம் நிலம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது இங்கே கிடைக்கும். இது இங்கே செவ்வாய் தசை வரைக்கும் தான் வெயிட் பண்ணணுமானா இல்லை. இந்த குழந்தைக்கு சந்திரதசை நடக்கின்ற போதே இந்த செவ்வாயினுடைய காரகமும் இங்கே ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு யோகம். அதற்கு அடுத்ததாக 6ஆம் பாவகத்தில் இங்கே சூரியன் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த சூரியன் என்பவர் இந்த லக்னத்தினுடைய முதல்நிலை யோகாதிபதியான 9ஆம் பாவகத்திற்கு அதிபதியாயிடுச்சே. அப்போ 9ஆம் பாவகத்தின் அதிபதி அப்படிங்கிறவர் இங்கே 6ல் இருக்கலாமா? அதனோடு மட்டுமல்ல, நீங்கள் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவீங்களே, கேது அப்படிங்கிறது ஒரு உயிர் விரயத்தை சொல்லுமே. அப்போ இங்கே 9ஆம் பாவகத்தில் இந்த கேது அமர்ந்து இந்த கேதுக்கு வீடு கொடுத்த இந்த சூரியன் இங்கே 6ல் அமரலாமா? இது ஒரு கேள்வி கேட்பீங்களான்னு தெரியல. ஆனால் இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். சரிங்களா? அதனோடு மட்டுமல்ல, இங்கே லக்னமே இங்கே உத்திராடம் 1ஆம் பாதத்தில் தான் வர்க்கோத்தமம். அதற்கு கூடுதலாக இங்கே சந்திரன் என்பவரே உத்திராடம் 4ஆம் பாதத்தில் தான் இந்த இரவு 9:11 9:23 வரைக்கும் பயணிப்பார். அப்போ லக்னமும் சூரியனுடைய சாரம்தான்.
அதனோடு மட்டுமல்ல சந்திரனும் சூரியனுடைய சாரம் அப்படிங்கிறதுனால இங்கே என்ன நிகழும், இங்கே முதல் நிலையாகவே சூரிய தசை தான் வரும். 4ஆம் பாதம் அப்படிங்கிறதுனால ஒரு 1.25 ஆண்டுகள் அப்படிங்கிறது இங்கே நடக்கும். சரிங்களா? அப்போ இந்த 1.5 ஆண்டுகள் நடக்கின்ற இந்த தசை நேரடியாகவே சூரிய தசை அப்படிங்கிறதுனால இந்த சூரிய தசை முதலாகவே இந்த குழந்தையினுடைய தகப்பன் என்கின்ற 9ஆம் பாவகத்திற்கு, சரிங்களா, இங்கே 6இல் இருப்பதால் இந்த அரசு தொடர்பான வேலையை கொடுப்பதற்கு கடமைப்பட்டதாக மட்டுமே இருக்கும். இந்த இடத்துல அப்போ நீங்கள் கேதுவை டம்மி பண்ணிட்டீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு ஜோதிடத்தை இங்கே வளைக்கிறீங்க அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ராகு கேதுக்கள் அப்படிங்கிறதுல இந்த கேது என்பது தாய்வழி தாத்தா பாட்டிகளையும், ராகு என்பது தந்தை வழி தாத்தா பாட்டிகளையும் இங்கே சொல்லக்கூடியது. இங்கே தாய்வழி தாத்தா பாட்டிகளில் சொல்வதில் இந்த ஜாதக அமைப்பின்படி சூரிய தசை இங்கே 1.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது தோராயமாக இங்கே நடக்கும். அப்படிங்கிறதுனால பிறப்பதே சூரிய தசையில் அப்படிங்கிறதுனால இந்த லக்னத்திற்கு 9ஆம் பாவகத்தின் அதிபதியாக இருந்து அந்த 9ஆம் பாவகத்தில் ஒரு உயிர் விரயத்தை சொல்கின்ற கேதுவும் இங்கே அமர்வதால் இங்கேயும் பாருங்கள், அந்த கேது கடைசி நிலையாகத்தான் இங்கே இருப்பார். சரிங்களா? அப்போது இந்த கேது என்பவர் கிரகமாளிகா யோகத்தில் கடைசியாக இருக்கின்ற ஒரு கிரகம் என்பதால் நிச்சயமாக இங்கே தாய்வழி தாத்தாவிற்கு முதல் நிலையான ஒரு அவயோக நிலை அப்படிங்கிறது நிகழத்தான் செய்யும். அதில் மாற்று கருத்து இல்லை. யோகத்தை மட்டுமே இங்கே பேச முடியாதுலாங்க. ஆனால் இந்த ஜாதகம் பிறந்ததை வைத்து இந்த பலன் அங்கே நிகழுமா அப்படின்னா இல்லை. ஆல்ரெடி அவர்களுடைய சுய ஜாதகத்திலும் இதனோடு இணைத்து இன்னொரு விஷயத்தை பாருங்கள். இந்த ஜாதகத்தில் புதன் என்பது இங்கே பாதகஸ்தானத்தை சொல்லக்கூடியது. இந்த புதன் ஏன் பாதகத்தை சொல்லும் அப்படின்னா இது உபய லக்னமாக வரும். அப்போ இந்த உபய லக்னத்திற்கு இந்த புதன் பாதகஸ்தானத்தின் அதிபதியாகவும் மாரகஸ்தானத்தின் அதிபதியாகவும் வருவார். இந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த இந்த சுக்கிரன் என்பவர் இந்த லக்னத்திற்கு 11 என்கின்ற ஆரோக்கிய ஸ்தானத்திற்கும் அதனோடு கூடி இந்த லக்னத்திற்கு 6ஆம் பாவகத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவர். 6ம் அவர் தான், 11ம் அவர் தான். ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நடுநிலையான அம்பையர். அப்போ இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் 6க்கும் 11க்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால இவர் நிச்சயமாக ஒரு அவயோக பலன்களை இந்த சூரியனும் சுக்கிரனுடைய வீட்டில் அமரும்போது இந்த சூரிய தசை நடப்பில் இருக்க இந்த குழந்தை பிறப்பதால் நிச்சயமாக தாய்வழி தகப்பன், தாய்வழி தாத்தா பாட்டிகளுக்கு இங்கே அவயோக பலன்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஆண் கிரகம் அப்படிங்கிறதுனால முதன்நிலையாக இந்த குழந்தையினுடைய தாய்வழி தாத்தாவிற்கும் அதற்கு அடுத்ததாக அந்த சூரியன் அமர்ந்திருக்கின்ற இந்த பாவகம் சுக்கிரன் என்பதால் அந்த சுக்கிரன் இங்கே இனிப்பை சொல்லக்கூடியது, சுகர் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. சரிங்களா? அந்த சுக்கிரன் என்பவர் மாரகஸ்தானமான புதனோடு இங்கே இணைஞ்சிருக்கிறதுனால தாய்வழி தாத்தாவிற்கு மட்டுமல்ல தாய்வழியில் இருக்கின்ற ஆட்சிக்கும் கூட இங்கே அந்த சுக்கிரனுடைய காரகத்தில் பிரச்சனைகளை செய்யும். மாரகத்தை கொடுக்குங்க. நம்ம ஓப்பனாக உடச்சி சொல்லிடும். அது ஏன் ஒளிச்சு மறைச்சி பலனெல்லாம் இங்கே சொல்லுவானே. நிகழ்வுகளெல்லாம் இந்த குழந்தை பிறந்த நேரத்தை வச்சு இப்போ நடக்குதா அப்படின்னா இல்லை. ஆல்ரெடி அவர்களுடைய சுய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது இந்த பொசிஷனில் தான் இருக்கும். அதை உறுதி செய்யும் விதமாக இந்த ஜாதகம் அப்படிங்கிறது இங்கே அமையப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்போ கூடுதலாக இந்த 7ஆம் பாவகத்தில் இங்கே பாதகஸ்தானத்துக்கு அதிபதி அமர்ந்திருக்கிறார, அவரோட இங்கே 6-11 கனெக்டிவில் இருக்க. அப்போ முதல் திருமணம் என்பது இங்கே 7 சொல்லுமே, 2வது திருமணம் இங்கே 11 சொல்லுமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து நான் தான் சொன்னேன்ல, இங்கே தாய்வழி தாத்தா மற்றும் பாட்டிகளுக்கு ஒரு அவயோக பலன்களை இந்த செஞ்சே தான் தீரும். இந்த சூரியன் அங்கே அமர்ந்திருப்பதால், இந்த சூரியன் இங்கே இல்லை அப்படின்னா பலன் இல்லை. ஆனால் இங்கே சூரியன் இங்கே அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் இங்கே ஒரு பலனை ஆல்ரெடி இந்த ஜாதகம் பிறக்கின்ற போதே சூரிய தசையில் இங்கே பிறப்பதால் அங்கே பாதகம் நிகழ்ந்ததால் நிச்சயமாக இங்கே என்ன நிகழாதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தைக்கு இங்கே 7 என்கின்ற முதல் திருமண உறவை தாண்டி 2வது திருமண உறவு அப்படிங்கிறது நிகழாது. காரணம், பாதகம் ஆல்ரெடி பாதகஸ்தானத்து அதிபதியோடு இணைந்த இந்த சுக்கிரன் வீட்டில் இருந்த இந்த சூரியன் அப்படிங்கிறவர் பிறக்கும் போதே தசை நடத்துறதுனால அந்த சூரிய தசையில் நாம் சொன்ன நிகழ்வு நடந்துடும்.
சரிங்களா, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ அது நடந்ததுனால இந்த குழந்தைக்கு பாதகம் என்பது நிகழாது. எதில்? திருமண வாழ்க்கையில் இங்கே 7, 11, 6 சரிங்களா, 7ல் 6ங்கிற ஒரு பகை வந்தால் தான் 11 வரும். அப்போ இங்கே இந்த பொசிஷனை சொல்லுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவே வராது, கவலை வேண்டாம் சரிங்களா. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எப்போதுமே ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் அப்படிங்கிறது விதைகள் போலத்தான். அந்த கிரகங்களுக்கு நடக்கின்ற தசாக்கள் தான் அந்த மலையை போன்றது. அந்த மலை இல்லை அப்படின்னா அந்த விதைகள் எப்போதும் வெளிப்படுவதற்கு இங்கே வாய்ப்பில்லை. அந்த வகையில் சரிங்களா, இந்த ஜாதகனுக்கு இங்கே சுக்கிரனுடைய தசையோ அல்லது இங்கே புதனுடைய தசையோ இங்கே வரவே வராது. அதனால் என்ன பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது இந்த குழந்தைக்கு இங்கே சுக்கிரனுடைய தசையோ புதனுடைய தசையோ 70 வயது வரைக்கும் இங்கே வராது சரிங்களா. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7ங்கிற முதல் திருமணத்தை பற்றியோ 11 என்கின்ற 2ஆம் திருமணத்தை பற்றியோ பயப்பட வேண்டிய அவசியம் என்பது துளியளவும் இங்கே இல்லை. இந்த புதனும் சுக்கிரனும் லக்னத்தை இங்கே நேரடியாக பார்ப்பாங்க. புதன் ஏற்கனவே இங்கே சுபரோடு இணைந்தால் சுபராக செயல்படுவார், பாவரோடு இணைந்தால் பாவராக செயல்படுவார். இங்கே சுக்கிரன் என்பவர் குருவிற்கு அடுத்த நிலையாக, என்கிட்ட கேட்டால் குருவை விடவும் ஒரு அதீதமான பார்வை திறன் கொண்டவர் என்பவர் இங்கே சுக்கிரன் தான். சுக்கிரனுக்கு ஒரு கண் குருடுன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது சரிங்களா. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரன் என்பவர் இங்கே விசேஷ பார்வைகளால் எந்த பாவகத்தையும் பார்க்க மாட்டார். சுக்கிரனுக்கு விசேஷ பார்வை கிடையாது. இப்போது குரு அப்படிங்கிறவருக்கு இங்கே 5, 9 என்கின்ற சிறப்பு பார்வைகள் இருக்கிறதுனால இதை தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சுக்கிரனை ஒரு தாழ்வுபடுத்தி ஒரு கதையானது புனைக்கப்பட்டது. இது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுக்கிரனுக்கு ஒரு கண் குருடு அப்படின்னு ஒரு கட்டுக்கதை சொல்லப்பட்டதுங்க, அவ்வளோதான் சரிங்களா. இங்கே இன்னொரு தெளிவான ஒரு நுணுக்கமான ஜோதிட விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மூல நூல்களெல்லாம் இது இல்லை, நாம் தான் சொல்கிறோம் சரிங்களா. இப்போ தெளிவாக அங்கே பாருங்கள், சுக்கிரனும் ஒரு பாவகத்தை பார்க்கிறார் 7ஆம் பார்வையால், குருவும் ஒரு பாவகத்தை இங்கே பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. ரெண்டுலையுமே இங்கே கிரகங்கள் இல்லைன்னு வைங்க. சுக்கிரன் பார்க்கின்ற அந்த பாவகத்திலும் கிரகங்கள் இல்லை, குரு பார்க்கின்ற அந்த பாவகத்திலும் கிரகங்கள் இல்லை அப்படின்னா எவருடைய பார்வை டாப் மோஸ்ட்டாக இங்கே பலன் கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய பலன் என்னவாக இருக்கணும்? சுக்கிரன் பார்க்கின்ற பாவகம்தான் இங்கே அதீதமான பலன்களை தரும். புரிஞ்சுதான் உங்களுக்கு சரிங்களா. இதே அமைப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த தனுசு லக்னம்னு எடுக்கும்போது இங்கே கிடைக்கும். அப்போ இந்த சுக்கிரன் என்பவர் இந்த புதனோடு இணைந்திருக்க, இந்த புதனும் சுக்கிரனும் இணைந்து இந்த லக்னத்தை பார்ப்பாங்க. இந்த லக்னம் என்பது இங்கே சுக்கிரனுடைய பார்வையையும் புதனுடைய பார்வையும் இணைத்து ஒரு சேர பெற்று அதீதமான ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு இங்கே வந்துடும் சரிங்களா. அப்போது இந்த கிரகங்களினுடைய பார்வையை பெறலாம், தப்பில்லை. ஆனால் தசாபுத்திகள் தான் வரக்கூடாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒரு ரிஷப லக்னத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இந்த லக்னத்திற்கு ஒரு அவயோக கிரகம் 8 இங்கே 11ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாரு. அவர் இங்கே 11ஆம் பாவகத்திலிருந்து 9ஆம் பார்வையாக 7ல் திக்பலமாக இருக்கிற விருச்சகத்தில் இருக்கிற சனியை பார்க்குறாருன்னு வைங்க. அப்போது இந்த குருதசை வரும்போது நிச்சயமாக இங்கே 7ஆம் பாவகத்து உறவோடு இணைத்து பல துன்பங்களை, லாபத்தை விரயம் செய்வார். குருவினுடைய காரகமான உலோகத்தின் வழியாக, தங்கத்தின் வழியாக. அப்போ நிறைய தொந்தரவுகளை செய்வதற்கு கடமைப்பட்டவராகத்தான் இருப்பார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. குரு தசை வரைக்கும், குரு தசா நடத்துகின்ற போது இது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பலன் எப்போ அப்படின்னா குரு தசா வரக்கூடாது. வந்தால் இந்த பலன்களை நிச்சயமாக செய்வார். 16 வருஷம் வனவாசம் அனுப்புவார், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அசிங்கம், அவமானம் எல்லாத்தையும் செய்வார். ஆயுளை மட்டும் கெடுக்க மாட்டார். ஏன்னா 8 11க்கும் அதிபதியாக வர்றதுனால ஆயுளுக்கும் அவர் லாபஸ்தானம் அவர் தான். அதனால் அதை செய்ய மாட்டார். அதை தவிர்த்து, ஆயுளை தவிர்த்து திருவோடு ஏந்தி தெருவில் உட்கார வைத்து விடுவார். சரிங்களா. இது ஒரு டெப்த்தான ஒரு சப்ஜெக்ட்டு சரிங்களா. அதை வேணால் இன்னொரு உதாரண ஜாதகங்களோடு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள். ஆனால் இதே ஜாதகனுக்கு முதல்நிலை ராஜயோகாதிபதியான சனி என்பவர் இந்த 11ஆம் பாவகத்தில் இருக்கின்ற இந்த குருவினுடைய பார்வையை பெற்று இந்த சனி தசை நடத்துகின்ற போது இந்த குருவில் இழந்த குருவினுடைய காரகம் முதலாக அனைத்தையும் இந்த ஜாதகன் யோக பலனாக 9, 10 பாக்கிய பலனாக இங்கே ரெட்டிப்பாக பெற்றுவிடுவான் சரிங்களா. அதற்கு காரணம் இப்போ இங்கே யார்? இந்த குரு தான். புதனும் இது கூட இணைஞ்சிருக்கிறாருன்னு வைங்க. அந்த புதன் திசையும் டாப் மோஸ்ட்டாக அங்கே வேலை செய்யும்.
இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால் இந்த சுக்கிரனும் புதனும் இணைந்து இந்த லக்னத்தை பார்க்கலாம், தவறல்ல. இந்த சுக்கிரனுடைய திசையோ புதனுடைய திசையோ தான் இங்கே வரக்கூடாது. அதாக 8ஆம் பாவகத்தில் லக்னாதிபதி வர்க்கோத்தம நிலையிலும் உச்சம் பெற்ற நிலையிலும் இருக்கிறாரு. 8ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதியான குரு தான் இங்கே மெயினான ஹீரோ அப்படின்னு வச்சு தான் நம்ம இங்கே தனுசு லக்னமாக எடுத்தோம். அதனால் திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். 9ஆம் பாவகத்தில் கேது இருக்கிறார். அப்போது தகப்பனுடைய ஸ்தானத்தில் இங்கே கேது அமர்ந்திருக்கிறாரே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கேது பற்றின முழு தகவலையும் நாம் இந்த சந்திரன் நின்ன நட்சத்திர சாரம் அப்படிங்கிறதும் லக்னம் நின்ன நட்சத்திர சாரம் அப்படிங்கிறதும் இதே கேதுக்கு வீடு கொடுத்த சூரியனுடைய சாரமாக இருந்து அந்த சூரியனே இங்கே நேரடியாக தசை நடத்துவதால் ஒரு 1.5 ஆண்டு காலத்தில் இந்த தாயினுடைய தாத்தா பாட்டிகளுக்கு இங்கே என்ன நிகழும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். அதாவது இந்த ஜாதகனுக்கு தாய் தந்தையினுடைய சூழ்நிலை இங்கே நிச்சயமாக ஒரு விரயத்தை பார்ப்பார்கள். இயற்கையின் அடிப்படையில் தான் அந்த நிகழ்வுகள் இருக்குமே தவிர்த்து அதுவும் கோரமாக இங்கே நிகழாது. புரிஞ்சிருக்கும், சரிங்களா? 2ஆம் பாவகம் தொடங்கி இங்கே 9ஆம் பாவகம் வரைக்கும் எந்த கேப்பும் கிடையாது. அடுக்கி வைத்தது போல, சரிங்களா? ஒரு பூ மாலையை ஒவ்வொரு பூவாக எடுத்து கெட்டுவது போல, அதான் கிரக மாளிகா யோகம். கிரகங்கள் மாலை போல தொடுத்து இருப்பது கிரக மாளிகா யோகம். சரி, அதே போலத்தான் இந்த கிரகங்களை வைத்து தொடுக்கப்பட்ட ஒரு மாலை போன்ற ஒரு யோகம்தான் இந்த கிரக மாளிகா யோகம். பிற்காலத்தில் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சிறந்து விளங்க வேண்டும். அதனோடு இணைந்து நடப்பில் தாய் தந்தையினுடைய ஆயுளும் இங்கே நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் இந்த லக்னத்தையும் வர்க்கோத்தம நிலைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இதற்கு அடுத்த நாள் வெள்ளியன்று ஜூன் 5, 2026 இரவு 9:10 முதல் 9:20 வரைக்கும் இதே போன்ற ஒரு அற்புதமான இந்த லக்னமும் சரி இந்த ராசியும் சரி அப்படி அம்சமாக கிரகமாளிகா யோகத்தில் அமையக்கூடிய அந்த நேரங்கிறது 2வது ஒரு சான்ஸாக இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. சரிங்களா? இதில் இன்னொரு கூடுதலான ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இங்கே 5 ஜூன் 2026 வெள்ளி அன்று மட்டும் இங்கே இரவு 9:10 முதல் 9:20 வரைக்கும் இந்த குழந்தையினுடைய பிறப்பு இருக்கின்ற போது இந்த குழந்தை பிறந்த நட்சத்திரம் மட்டும் இங்கே மாறும். உத்திராடம் 4ஆம் பாதமாக இருக்காது. இந்த குழந்தைக்கு இங்கே திருவோணம் 3ஆம் பாதமாக இருக்கும். சரிங்களா? அப்போது இங்கே சூரியனுடைய தசாபுத்தி இங்கே வராமல் சந்திரனுடைய தசாபுத்தி இங்கே வரும். நீங்கள் அப்போ என்ன பயப்பட வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரிய தசை அப்படிங்கிறது இங்கே வந்துச்சு இல்லையா, அந்த சூரிய தசைனால் ஒரு பங்கம் அப்படிங்கிறது இங்கே நிகழ்ந்துச்சு இல்லையா, அதற்கு ஆகவே சரிங்களா இங்கே அந்த வரக்கூடிய அந்த சூரிய தசை அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஒரு அவயோக பலன்கள் அப்படிங்கிறது இந்த குழந்தை பிறந்த நேரத்தை வச்சு நடந்ததாக ஊர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், இங்கே 5 ஜூன் 2026 வெள்ளி அன்று இரவு 9:10 PM முதல் 9:20 அந்த குழந்தையினுடைய பிறப்பு இங்கே இருக்கும் பட்சத்தில் சூரிய தசை என்பது இங்கே வராது. இதே யோக அமைப்பில் நேரடியாகவே இந்த குழந்தையினுடைய சந்திரன் என்பவர் அவருடைய சுய நட்சத்திரமான திருவோணம் 3ஆம் பாதத்தில் இங்கே பயணிப்பதால் சூரிய தசையும் இங்கே நடப்பில் வராமல், ஏன் அப்படி சூரிய தசை நடப்பில் வரக்கூடாதுன்னு சொல்கிறேங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் முன்னாடியே பண்ணிட்டேன். சரிங்களா? அதை திரும்ப இங்கே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது இந்த சூரிய தசையை இங்கே நாம் வர செய்யாமல் இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு உன்னதமான ஒரு பலனை அதற்கு மறுநாளே இங்கே கொடுக்குங்க. சரிங்களா? இது ஒரு gift மாதிரி இந்த பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு ஆஃபர் மாதிரி. முதல்ல 4 ஜூன் 2026 கொடுத்தது ஒரு ஆஃபர் அப்படின்னா, இங்கே 5 ஜூன் 2026 கொடுத்தது ஒரு பிரம்மாண்டமான ஒரு டபுள் ஆஃபர்னு கூட நம்ம சொல்லலாம். சூரிய தசை அங்கே வராமல் இருக்குது. அது தந்தைக்கு நல்லது தான். ஆனால் இங்கே தாய்வழி சரிங்களா அந்த தாத்தா வழிகளுக்கு இங்கே நல்லதல்ல. அப்படிங்கிறதுனால இந்த 5 ஜூன் 2026 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 9:10 முதல் 9:20 வரைக்கும் இந்த குழந்தையினுடைய பிறப்பு இருக்கின்ற போது ஆஃபர் அல்ல, டபுள் ஆஃபர் அப்படிங்கிறது இங்கே கிடைக்கும். இந்த கிரகமாளிகா யோகத்தில் இந்த குழந்தை என்ன பொசிஷனில், இந்த குழந்தைக்கு முதல்ல எந்த சூழ்நிலையிலும் தனம் என்பது இங்கே வற்றாது. பொதுவாக இந்த பூமியில் எந்த ஒரு மனிதன் பிறந்தாலும் இங்கே தனம் என்கின்ற 2ஆம் பாவகத்தை தான் இங்கேருந்து துரத்திக்கிட்டே ஓடுவான். சரிங்களா?
இயற்கை உண்மை அதுதானே. அதே போல் இந்த 12 என்கின்ற விரயஸ்தானமானது இந்த லக்னத்தை துரத்திக்கிட்டே ஓடும். இந்த ஓட்டம் தான் இங்கே என்ன செய்யும் அப்படின்னா 360 டிகிரி அப்படிங்கிறதுல இங்கே நிகழும். இதைத்தான் வாழ்க்கை என்ன சொல்கிறாங்க, ஒரு வட்டம் அப்படின்னு சொன்னதுக்கான உண்மையான காரணம் அப்படிங்கிறது இதுதான். இந்த லக்னத்தை பின் துரத்திக்கிட்டே ஓடும். எப்போது இந்த 12ஆம் பாவகத்தின் கையில் இந்த லக்னம் என்பது பிடிபிடிக்கிறதோ அப்போது இவனுடைய ஆயுள் என்பது இங்கே விரயமாகும். ஆனால் அதற்கு இடையில் இந்த மனிதன் தோராயமாக இங்கே 8 என்கின்ற 80 வயதை இவன் தொட்டு விடுகிறான். அது ஒரு தீர்க்காயிலாக இங்கே இருக்கிறது. அது வரவேற்புக்கு உடையது. இந்த செந்தில் மாதிரி மலையை தூக்க போகிறேன்னு சொல்லி போஸ்ட் அடித்து ஊர் புறம் கொடுத்துட்டு இங்கே மலையை தூக்கி வைங்க கொண்டு போகிறேன் அப்படிம்பார்ல, அதே மாதிரி உள்ள கதைகளோ இல்லைனா இந்த 12 ராசிகளில் ஒரு ராசிக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் குரு பயிற்சி, அற்புதமான அழகான விபரீதமான குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு 12 ராசிகளுக்கும் அந்த தம்லைனை கூட மாற்றாமல் போட்டு மக்களை அடிமுட்டால் ஆக்குகிற செயலையோ நாம் அங்கே செய்யலை. துல்லியமாக பெர்ஃபெக்டாக 2 நாட்களில் 2 10 நிமிஷ கேப்பில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை கொடுத்துருக்குறோம். இந்த நேரத்தில் போய் டிக்கெட் எடுங்கன்னு தான் சொல்கிறோம். ஆல்ரெடி ரிசர்வேஷன் டிக்கெட்டில் வச்சுருக்கிறவங்க இந்த நேரத்தை பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரிங்களா? ஒரு ஜாதகன் இங்கே ஒரு ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து இங்கே எந்த ஒரு கிரகத்தையும் மாற்றிலாம் அங்கே வைக்க முடியாது. அது ரிசர்வேஷன் அடித்து கொடுத்தது தான். என்ன பார்த்துக்கிடலாம். இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பார்ல, அவர்கிட்ட கொடுத்தா பார்த்துட்டு சொல்லுவார்ல, அதே மாதிரி சொல்லலாம். டிடிஆர் இருப்பார், நீங்கள் பயணிக்கும் போது டிடிஆர் இருப்பார்ல, அவர்கிட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் சொல்லுவார். இதை தாண்டி அவராலையும் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்களா? அதனால் நீங்கள் நல்ல இப்பவும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி ரிசர்வேஷன் டிக்கெட்டில் பயணிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பலன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ரிசர்வேஷன் கோச்சிக்காக புக் பண்ண லைனில் நிற்கிறீங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டர் அப்படிங்கிற இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உன்னதமான, சரிங்களா, ஒரு மிகவும் பிரம்மாண்டமான ஒரு டிக்கெட் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் 2 நாட்களில் இந்த இரவு நேரத்தில் அடித்து கொடுக்கப்படுகிறது. அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அந்த டிக்கெட்டை நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இங்கே சொல்கிறோமே தவிர்த்து ஆல்ரெடி ரிசர்வேஷன் டிக்கெட்டான நமக்கெல்லாம் இது சாத்தியம் இல்லை. சரிங்களா? நன்றி.